வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி ஒரு பேண்ட் கட்டிங், அதாவது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் நேரோ ஃபிட் பேண்ட்டு 35 இன்ச்சு இடுப்பு, 38 இன்ச்சு சீட்டு. இந்த அளவில் ஒரு பேண்ட்டு நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத எளிமையாக சிம்பிளாக எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேண்ட்டு நார்மலாக ஒரு யூனிஃபார்ம் பேண்ட்டு கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க. நான் இன்றைய காலகட்டத்தில் யூனிஃபார்ம் பேண்ட்டுமே ஓரளவுக்கு பெரிய பசங்களாக வர்றவங்களாம் நல்லா ஃபிட்டிங்காக தான் போடணும்னு விரும்புகிறாங்க. அந்த பேண்ட்டையும் நம்ம எளிமையாக எப்படி கட்டிங் பண்ணுறணுங்கிறத, இந்த பேண்ட்டினுடைய ஃப்ரண்ட் கட்டிங்கை இன்றைக்கி நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த பேண்ட்டை கட் பண்ண போகிறோம். 35 இன்ச்சு இடுப்பு. இந்த பேண்ட்டினுடைய அளவு உயரம் 39.5, பாட்டம் 15.5, இடுப்பு 35, சீட்டு 38, தொடை லூஸ் 22 இன்ச்சு, தொடையினுடைய டைட்டு 25.5 இன்ச்சு லூஸ். இந்த பேண்ட்டினுடைய ஃபோர்க் 9.5 இன்ச்சு. கிராஸ் பாக்கெட்டு, கட் பாக்கெட்டு, ஃப்ளீட்லெஸ் பேண்ட்டு. இந்த பேண்ட்டோட அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். உயரம் 39.5, பாட்டம் சீட்டு 38, தொடையினுடைய டைட் அளவு ரெடி அளவு. எப்போவுமே இந்த ரெடி அளவு நீங்கள் ரெடியாக எடுத்துக்கணும். எப்போவுமே அளவு இந்த அளவு எடுத்துகிட்டா நமக்கு லூஸ்னுடைய பிரச்சனை வராது. ஜாஸ்தியாக கேட்டிருந்தாலும் கம்மியாக கேட்டிருந்தாலும் அதை நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு இந்த கரெக்ட் அளவு எடுத்தால் நம்ம கணிச்சிக்கலாம். 22 கரெக்ட் அளவு, 25.5 ரெடி லூஸ், ஃபோர்க் 9.5. இந்த பேண்ட்டை நம்ம கட் பண்ண ஆரம்பிப்போம். எப்போவுமே இந்த சைடில் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் ஃப்ரண்ட்டோட கட்டிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கரையெல்லாம் இந்த மாதிரி பெண்டு இருக்கும். சில பேண்ட்டில் கரெக்டாக இருக்கும். இந்த கரையை கழித்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்த பேண்ட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கணும். இந்த கரையினுடைய எண்டில் எப்போவுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் லைன் எடுத்துடணும். இந்த பக்கம் இப்படி துணியெல்லாம் பார்த்துக்கணும். இது 2 பேண்ட் ஒரே கட்டிங்காக கிடக்கு. அதை இப்படி பார்த்துக்கணும். மேலே உள்ள பீஸ்லாம் பார்த்துட்டு இந்த மார்க் அப்படி போட்டுக்கணும். இந்த பேண்ட்டினுடைய ஃப்ரண்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை மேலேருந்து 1 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சுக்கணும். பேண்ட்டினுடைய உயரம் 39.5, 2.5 இன்ச்சு பாட்டம் 42. போர்க்கு 9.5 போர்க்கு. இந்த யூனிஃபார்ம் பேண்ட்டுகளுக்கு எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். 9.5க்கு 9.75, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். யூனிஃபார்ம் பேண்ட்டுகள் டைட் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த உள்காலினுடைய அளவு 29.5, 14.75 சென்ட்ரு. நார்மல் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி யூனிஃபார்ம் பேண்ட்டுக்கு இந்த பேண்ட்டு நேரோ ஃபிட் பேண்ட் டைப் தான். 3 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். மத்தியிலிருந்து 3 இன்ச்சு மேலே. சீட்டு 38, சீட்டு 12இல் ஒரு பாகம். இந்த சீட்டினுடைய அளவு 12இல் ஒரு பாகம். நான் 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறேன். நீங்கள் அளவில் 12இல் ஒரு பாகம் வச்சுக்கோங்க அந்த சீட்டினுடைய அளவு. மேலே அதே மாதிரி இதிலேருந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் மார்க்கு. இந்த லைனை ஃபுல்லாக அப்படி போட்டுக்கோங்க. ஹிப் லைன், சீட் மார்க் லைனு, ஃபோர்க் லைன், முட்டினுடைய லைனு, பாட்டம் 38 இன்ச்சு சீட்டு, 9.5, 10.5, 10.25, 3/4 இன்ச்சு தையல் தும்பு, 9.5 இன்ச்சு ரெடி, 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங். நம்ம ஸ்டிச்சிங் லைன் மார்க்கு, ஸ்டிச்சிங்க்காக 3/4 இன்ச்சு விட்றோம். அப்போது 10.25, அந்த 10.25 இதில் வச்சிடணும். ப்ளே நீங்கள் கணக்கில் 16இல் ஒரு பங்கு -1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் அதில் 1.25 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ இங்கே 12 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் பாதி 6 இன்ச்சு, அரை பாயிண்ட். ஆக்சுவலாக இது 2க்கும் மத்தி, 2க்கும் சென்ட்ரு இந்த மார்க். இப்போது இந்த சென்ட்ரு மார்க் எடுக்கிறது இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த லைனில் அப்படியே நீங்கள் சென்டர் மார்க் எடுத்துக்கலாம். 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு சென்டர் லைன். பாட்டம் 15.5, 7.75, 3.75 ஒரு பாயிண்ட்டு, 7.75, 1.75 இதில் பாதி. இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதில் சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த டேப்பு கீழே அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த மார்க் லைனில் இப்படி எடுத்துட்டிங்கன்னா முட்டியினுடைய அளவு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ அது 4.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. 8.75. சிம்பிளாக பேண்ட்டு, ரொம்ப கணக்குகள் பார்க்க வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக வெட்டக்கூடிய மெத்தடு. மார்க்கிங் பண்ணும்போதே இப்படி தெளிவாக பண்ணிட்டோம் அப்படின்னா பேண்ட் கட்டிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
மார்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து மார்க்கிங் வந்து தெளிவாக பண்ணுறதுக்கு வந்து பழகிக்கணும். ப்ளே லைன்லாம் அப்படி எல் ஸ்கேல் இருந்ததுன்னா கூட வச்சு இப்படி எடுத்து பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட் கரெக்டாக இருக்கும். இடுப்பு வந்து 35 இடுப்பு, 8.75 9.5 3/4 இன்ச்சு தையல் தும்பு சேர்த்து வச்சுருக்குறோம், 9.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். இப்போ சீட்டு வந்து 38 9.5 ப்ளஸ் 3/4 இன்ச்சு 10.25. இப்போ இந்த சீட்டோட மார்க்கு, சீட் அளவு நம்ம வச்சுருக்குறோம், இடுப்பினுடைய அளவும் வச்சுருக்குறோம், இந்த தொடையினுடைய லூஸ் கணக்கு பண்ணி நம்ம வச்சுருக்குறோம். இந்த தொடையினுடைய லூஸ் நீங்கள் இதை அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். பெரும்பாலும் ஃப்ரண்ட் வந்து இந்த 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் தட்டு வெட்டும்போது இந்த 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி 12.5க்கு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கலாம். சில பேண்ட்டுக்கு கரெக்டாகவும் வரும், கரெக்டாக வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த நெடுங்கால் சைடு வந்து இந்த ஷேப் எடுக்கிறதுல இந்த அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணவே வேண்டாம். இந்த அளவு வச்சுக்கணும். பட் இதில் வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு குறை இப்படி ஸ்கேல் வைக்கும் பொழுது இந்த மார்க்கிங்க்கு வந்து இப்படி இந்த ஷேப்பில் இப்படி கரெக்டாக வச்சோன்னா ஒரு 1/4 இன்ச்சு அந்த ஷேப்பில் அந்த வாட்டம் வந்து நெடுங்கால சைடு தொட்டி அடிக்காமல் இருக்கணும். அப்போ இதில் இந்த ஷேப்பில் இந்த கீழே உள்ள மார்க்கை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் இப்படி வச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆகும். சில பேண்ட்டில் இந்த இடத்துலையுமே வந்து சீட்லேயுமே ஒரு 1/2 இன்ச்சு கூட குறையலாம், இந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்கு. அப்படி குறைஞ்சாலுமே பிரச்சனை இல்லை, அந்த ஷேப்பு படி அந்த ஃப்ரண்ட் மார்க்கிங்கை பண்ணிக்கணும். சைடில் இந்த மார்க்கில் இருந்து இந்த கீழ் மார்க்கு, இந்த கீழ் மார்க்கில் இப்படி வச்சுக்கணும். இது வந்து மீடியம் ஹிப், அதனால் கீழ் மார்க்கில் வைக்கிறோம். சில பேண்ட் இதில் ஹை ஹிப்பு வந்தது அப்படின்னா இந்த மார்க்லேயே வச்சிடலாம். இப்படி இந்த மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் ரெண்டுக்கும் மத்தி பண்ணி கூட இப்படி வச்சுக்கணும் ஹை ஹிப்பாக இருந்தால். லோ ஹிப்பு வந்து மீடியம் ஹிப் தான், இது ரொம்ப லோ ஹிப்புன்னு கிடையாது. இந்த கீழ் மார்க்கில் வச்சுட்டு இந்த மார்க் அப்படி எடுத்துடணும். பாக்கெட்டு வந்து ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டிய தேவையில்லை. 1.25 இன்ச்சு தையல் தும்பு சேர்த்து வச்சாலே போதும். பாக்கெட் ரொம்ப ஓப்பன் ஆகாது. 1.25 இன்ச்சு சைடில் வச்சுக்கோங்க. கிராஸில் வந்து 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த லைனில் எண்டில் இருந்து 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த பெண்டு பக்கத்தை வச்சு மார்க் பண்ணால் பாக்கெட்டினுடைய ஷேப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதுதான் ஃப்ரெண்டோட மார்க்கிங்கு. இடுப்பு வந்து 35. இதுதான் அந்த ஃப்ரெண்டோட மார்க்கிங். பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். மார்க் பண்ணி பார்க்கும்போது பேண்ட் வந்து இப்படி நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா பேண்ட் வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டு பேண்ட் மொத்தமாக இருக்குது. ஒரு ஸ்டாப்லர் போட்டோம்னா அடுத்து நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து பேக் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.